ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்றுதான் அழைப்பார்கள். ஏன் தெரியுமா? ஆடி என்பதே ஒரு தேவமங்கையின் பெயர்தான். தேவமங்கை ஒரு சாபத்தால் வேப்பமரமாக மாறி பின் அம்பிகைக்கு உகந்த விருட்சமாக மாறியவள். அதனால்தான் ஆடி மாதத்தையும் அம்மனையும் வேம்பையும் பிரிக்க முடியாது என்று சொல்வார்கள். ஆடி பிறப்பு நாளில் செய்யப்படும் முக்கிய வழிபாடுகளில் ஒன்று தேங்காய் சுடுதல். இதில் இனிப்பு கலந்த தேங்காயை தீயில் சுட்டு பின்னர் கடவுளுக்கு படைத்து பிரசாதமாக உண்பார்கள். இது குடும்பத்திற்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தரும் என்று நம்பப்படுகிறது. நாம இந்த பதிவில் நம் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஆடி முதல் நாள் அன்று எவ்வாறு வரவேற்பது, எவ்வாறு முறையாக வழிபடுவது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருடத்தில் ஆடி மாதமானது ஜூலை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சதுர்த்தி திதியோடு அமைகிறது. என்னதான் நாம் தினமும் வழிபட்டாலும் ஆடி மாதம் முதல் நாளில் நம் வீட்டு குல தெய்வத்தையும் நம் இஷ்ட தெய்வத்தையும் அழைத்து ஆவாகனம் செய்து வழிபட வேண்டும். ஆவாகனம் எவ்வாறு செய்வது என்று பார்க்கலாம். அம்மனை 3 வெவ்வேறு முறைகளில் நாம் ஆவாகனம் செய்து வழிபடலாம். அதில் முதல் முறை கலசம் வைத்து அம்மனை ஆவாகனம் செய்து வழிபடும் முறை. எவர் சில்வர் அல்லாத செம்பு அல்லது பித்தளை போன்ற சொம்பு ஒன்றில் நம் வீட்டில் நாம் தினமும் பயன்படுத்தும் புதிய நீரை எடுத்து அதில் கொஞ்சமாக புண்ணிய தீர்த்தங்கள் அல்லது கடல் நீர் ஏதேனும் இருந்தால் அதனோடு கலந்தும், மேலும் அந்த சொம்பில் கலச திரவியம், வாசனை பொருட்கள் சிறிது சேர்த்து மஞ்சள் தூள், ஏலக்காய், எலும்பிச்சை பழம் போன்றவற்றையும் அந்த சொம்பில் உள்ள நீரில் கலந்துவிட வேண்டும். அதோடு இந்த கலச நீரில் 1 ரூபாய் நாணயமோ அல்லது 5 ரூபாய் நாணயமோ சேர்த்து விட வேண்டும். கலசத்திற்கு நூல் சுற்ற தெரிந்தவர்கள் சுற்றலாம். தெரியாதவர்கள் சிறிய நூல் ஒன்றினை சொம்பின் கழுத்து பகுதியில் சுற்றிவிட வேண்டும். கலசத்திற்கு தேங்காய் வைப்பது என்பது அவரவர் விருப்பம். தேங்காய் வைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. கலசத்தில் வேப்பிலை 1 கொத்து மற்றும் மாவிலை கொத்தும் கலந்து வைக்க வேண்டும். அடுத்து அந்த கலசத்திற்கு பூ வைத்து அந்த கலசத்தை மணையில் அமர்த்தலாம். மணை அல்லாதவர்கள் ஒரு தாம்பாளத்தட்டில் பச்சரிசி பரப்பி அதன் மீது அமர்த்தலாம். கலசத்திற்கு மஞ்சள், சந்தனம், குங்குமம் வைத்து நம் குல தெய்வத்தின் பெயரையும் இஷ்ட தெய்வத்தின் பெயரையும் 108 முறை சொல்லி ஆவாகனம் செய்ய வேண்டும். குல தெய்வம் தெரியாதவர்கள் ஆண் தெய்வம் ஆனால் பழனி முருகப்பெருமானையும், பெண் தெய்வம் ஆனால் அன்னை காமாட்சி அம்மனையும் ஆவாகனம் செய்தாலே போதும். இப்படி செய்தால் நம் குல தெய்வத்தை ஆவாகனம் செய்ததாகவே ஆகிவிடும். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் செய்தால் அனைத்து தெய்வங்களுக்கும் நெய்வேத்தியமாகிவிடும். இல்லை